ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வாரணாசி கள நிலவரத்தை எங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்கலாம். ரகுவரன், மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோட வாக்களிச்சுட்டு வராங்க? இப்போதைய நிலவரம் என்னவா இருக்கு? நாம் தற்போது வாரணாசி தொகுதியில் இருக்கிறோம். தற்போது இந்த வாரணாசி தொகுதியில் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. மிகவும் பதற்றமான ஒரு பகுதியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் வாரணாசி நகர் முழுவதும் பார்த்தீங்கன்னா இது போன்ற துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்போடு இந்த வாக்குப்பதிவானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காலை முதலே பார்த்தீங்கன்னா மக்கள் நீண்ட வரிசையில் நிற்கிறாங்க. அது இல்லாமல் அதிக வெயில் இந்த பகுதிகளில் இருக்கிறதுனால இந்த பந்தல் போட்டிருக்காங்க. மக்கள் வெயில் தாக்கத்திலிருந்து அவங்க நடந்து செல்வதற்கு சிரமமாக இருப்பதற்காக இந்த நடைபாதை கம்பளங்கள்லாம் விரிக்கப்பட்டிருக்கிறத கூட பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடுகிறார். இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 68 தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது மீதம் இருக்கக்கூடிய இந்த 12 தொகுதிகளுக்கான இந்த தேர்தல் மட்டும்தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 7 கட்டங்களாக நடைபெற்ற இந்த மக்களவை தேர்தல் இன்றோடு முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் கடைசி தேர்தலில் எந்தவித பாதிப்போ இல்லை பிரச்சனையோ ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பதற்றமான வாக்குச்சாவடிகள் எல்லாம் போலீசார் பாதுகாப்போடும் அது மட்டும் இல்லாமல் கமாண்டோ படை பாதுகாப்போடும் இந்த தேர்தலானது நடந்து கொண்டிருக்கிறது. பார்க்கலாம், கமாண்டோ வீரர்கள் அவங்க துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்போடு அந்த வாக்குச்சாவடி மையங்களின் வாசல்ல நிற்கிறதையும் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் வாரணாசி டவுனுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் முழுவதுமே கமாண்டோ பாதுகாப்பு படையினர் கொடுக்கப்பட்டு 100 மீட்டர் எல்லை வரையும் இந்த கமாண்டோ பாதுகாப்பு படையினர் இருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன்.